ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம். கோவை கௌசிகன் பதிப்பகத்தால் வரும் ஜனவரி 31 கோவை இந்துஸ்தான் கல்லூரியில் வேதாந்த ஜோதிடம் அப்படின்னு ஒரு நாள் வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த வேதாந்த ஜோதிட வகுப்புல நம்ம உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போறோம்னா, நாம் எழுதிய வேதாந்த ஜோதிடம் அப்படிங்கிற அந்த புத்தகம், அதனுடைய மதிப்பு 980 ரூபாய். அது வகுப்புல சேர்ற எல்லாருக்கும் கொடுக்கப்படும். மதிய உணவு, 2 நேர தேநீர் கொடுக்கப்படும். சரி, இந்த வேதாந்த ஜோதிடம் பாடத்துல என்ன சார் புதுசா சொல்லி கொடுக்க போறீங்க, அதான் பாரம்பரிய ஜோதிடம் இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாரம்பரிய ஜோதிடம் வேதாந்த ஜோதிடம் ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னன்னு தெரியும். ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் ஜோதிடம் எல்லா இடத்துலையும் சொல்லி கொடுக்குறாங்க. ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்கு. அது போக ஆன்லைன்ல நிறைய ஜோதிட பாடங்கள் இருக்கு. அதை யார் வேணாலும் அக்சஸ் பண்ணி கத்துக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதனால உங்களுக்கு ஜோதிட அறிவு, நாலேஜ் மட்டும்தான் கிடைக்கும். ஆனா அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னு கேட்டீங்கன்னா, பலன் சொல்லும் போது அவங்க எல்லாரும் திணறுவாங்க. அது எதனால வருதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த அடிப்படை என்ன, அது ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது என்ன சார் அடிப்படை அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல பிரபஞ்சத்தின் தோற்றம். நம்ம இதிகாச புராணங்கள் நம்ம இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது அப்படின்னா, திரிகுணங்கள் அடிப்படையில் தான் அது தோன்றியது அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த திரிகுணங்கள் தான் ஜோதிடத்துல படிக்க வேண்டிய முதல் பாடம். அடுத்ததாக பரமாத்மாவிலிருந்து ஜீவாத்மா வந்தது அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த பரமாத்மானா என்ன, ஜீவாத்மானா என்ன, ரெண்டுக்கு நடுவுல வேற என்ன இருக்கு, அது நமக்கு தெரியணும். அது இந்த திரிகுணங்களின் அடிப்படையில் தான் அந்த பரமாத்மா, டெமிகாட்ஸ் அப்படின்றது, இந்த ஜீவாத்மா அப்படிங்கிற பிற உயிரினங்கள், பூமியினோட பிற உயிரினங்கள் தோன்றுகின்றன. அது எப்படின்னு நமக்கு தெரியணும். இந்த திரிகுணங்கள் தெரிஞ்சிச்சுன்னா, இந்த திரிகுணங்களின் அடிப்படையில பஞ்சபூதம் எப்படி செயல்படுதுன்னு தெரியணும். இதுதான் 2வது ஆர்டர். அப்போ இந்த திரிகுணங்கள் ஆகிய தமஸ், ரஜஸ், சாத்விக், இது இந்த பஞ்சபூதத்தோட இணைந்து எப்படி 27 நிலைகளில் நமது மனதை நிலைப்படுத்துகிறது அப்படின்றது நமக்கு புரியணும். ஏன்னா நம்ம நான் அப்படின்னு சொன்னோம்னா, நான்கிற உடல், அந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய உயிர், அதுல இருக்கக்கூடிய ஆன்மா, அதுல இருக்கக்கூடிய மனம், இந்த 4 சேர்ந்துதான் செயல்படுது. ஆன்மாவும் உயிரும் வேறையா சார்னா, ஆமா 2 வேற. ஆன்மா முதல்ல உடலை விட்டு போயிடும், உயிர் அப்புறம்தான் போகும். சரிங்களா? அப்போ இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு நமக்கு தெரியணும். இதற்கு அடுத்ததாக தான் ராசி மண்டலம், பஞ்சாங்கம் தெரியணும். பஞ்சாங்கத்துலதான் உங்களுக்கு நட்சத்திரம், வாரம், திதி, கரணம், யோகம் இதெல்லாம் வரும். இது எல்லாம் இணைந்து இப்போ உங்களுக்கு பாரம்பரிய ஜோதிடத்துல எல்லாமே இந்த பஞ்சாங்கத்தை மட்டும்தான் சொல்லி கொடுப்பாங்க, ராசி மண்டலத்தை மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அதுலதான் அந்த நவகோள்கள் வரும். அப்ப ராசி மண்டலம், நவகோள்கள், பஞ்சாங்கம் மட்டும் வச்சு சொல்ல முடியுமான்னு கேட்டா படிக்கலாம். ஆனா பலன் சொல்வது மிக கடினம். திரிகுணங்கள், பஞ்சபூதம் அதுதான் ஆரம்பம். அந்த ஆரம்பத்தன்மை எப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா, வேதாந்த ஜோதிட முறையில் பலன் சொல்வது மிக மிக எளிது. இந்த புத்தகத்துல நம்ம நார்மல் டெக்ஸ்ட் புக் மாதிரி இல்லாம, ஏன்னா பிரபஞ்ச தோற்றம்ன்றது எல்லாருக்கும் ஈஸியா புரியாது. அதுக்காக இந்த புத்தகத்துல கிட்டத்தட்ட பிரபஞ்சத்தின் தோற்றம் அப்படின்னு சொல்லி ஒரு 32 பக்கங்களுக்கு விளக்கப்படம் கொடுத்துருக்கோம். அது போக அடிப்படை ஜோதிடம் சொல்லி ஒரு 32 பக்கம் விளக்கப்படங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த புத்தகத்தை எப்படி பயன்படுத்துறது, ஈஸியா பயன்படுத்தி நீங்க எப்படி பலன் சொல்றது அப்படிங்கிறத உங்களுக்கு நேரடி வகுப்பு காலை முதல் மாலை வரை 10 மணி முதல் 5 மணி வரை சொல்லிக் கொடுக்கப்படும். உணவு, தேநீர் வழங்கப்படும். அந்த வேதாந்த ஜோதிட புத்தகமும் உங்களுக்கு கொடுக்கப்படும். வாங்க நம்ம நேரடி வகுப்பில் சந்திப்போம். எப்படி வேதாந்த ஜோதிடத்தை வைத்து மிக எளிமையாக பலன் எடுப்பது, இதுதான் முக்கியமான பாடம். இது எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட்ல யாருமே நடத்துறது கிடையாது. இப்போ நம்ம சென்னையில ஸ்டார் அகாடமியில நடத்திட்டு இருக்கோம். சென்னைக்கு வர முடியாதவங்க, கோவை வாசிகளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுல கோவை கௌசிகன் பதிப்பகத்தார் இந்த ஏற்பாடை செஞ்சிருக்காங்க. வாருங்கள், நாம் அனைவரும் நேரில் வேதாந்த ஜோதிடத்தை படித்து
எப்படி எளிய முறையில் பலன் எடுப்பது என்பதை தெரிந்து கொள்வோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.